நம்ம நிகழ்ச்சியில சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பன்னி பால்ராஜ் அவர்கள் இப்போ ஒரு ஜாதகத்துல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஜாதகக்காரரோட லைஃப் அமையுங்கிறத பத்தி அவர் கேரியர்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய விஷயம் நம்ம கிட்ட தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு சார் கிட்ட நான் கேள்விகள்லாம் கேட்க போறேன். ஸ்கிரீன்ல வர நம்பர் கால் பண்ணிட்டு லைவாவே நீங்களும் உங்க கேள்வி எல்லாம் கேட்கலாம். பட் கால் பண்றதுக்கு முன்னாடி டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. அதே மாதிரி யாருக்கு நீங்க பலன் கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் முக்கியமா லக்னம் தெரிஞ்சவங்க மட்டும் கால் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், நம்ம நேயர்கள் எல்லாருமே எப்பவுமே உங்க கேரியர்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்கணும்னு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. சோ இன்னைக்கும் உங்க கேரியர்ல நீங்க பார்த்த கொஞ்சம் உங்க வித்தியாசமான அனுபவமோ இல்ல நீங்க இப்ப சமீபத்துல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸோ சொல்லுங்க சார். அதாவது நான் ஒவ்வொரு வாரம் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தது போல கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் சென்னை அலுவலகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அன்பர் ஏற்கனவே ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னை சந்திச்சார். சந்திக்கும் போது அந்த காலச்சூழலை வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், ஜாதகத்தினுடைய அமைப்பை சொல்லி காட்டிவிட்டேன். அதே போன்று பாருங்கள், கடந்த ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னால் சென்னை அலுவலகத்தில் என்னை சந்திக்க அந்த அன்பர் வந்தார். பார்க்கிறேன், அவர் வந்த அமைப்பு எனக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு வந்த அமைப்பு எனக்கு நினைவில் இல்லை. ஜாதகத்தை பார்த்தெடுப்பனே அவர் பிறந்திருப்பது துலா லக்னத்திலே பிறந்திருந்தார். துலா லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திலே லக்ன அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 9 ஆட்சி இடத்திலே 9ஆம் இடத்தில் அமர்ந்து குருவுடைய நட்சத்திரத்திலே டிராவல் ஆயிருந்தது. குரு பாருங்கள் 10ஆம் இடம் தசமகேந்திரத்திலே உச்சபலத்திலே அமர்ந்திருந்ததை பார்த்தேன். என்ன தம்பி, சூசைடுக்கு உண்டான அட்டன் பண்ணீங்களான்னு கேட்டேன். அது கடந்த குரு புத்தி சுக்கிர திசையில குரு புத்தி என்பது கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு பக்கமா 2 வருஷத்திற்கு பக்கமா வரும். அந்த காலச்சூழலை இதே வார்த்தைத்தான் சொல்லி அனுப்பினீர்கள். நிச்சயமா ஒண்ணுமே இல்லையா, நான் வீட்டுல உறங்கி கொண்டிருக்க நேரத்தில் திடீர்னு எனக்கு என்ன நடந்துன்னே தெரியல, கெரசின் எடுத்து ஊட்டிட்டு தீப்பெட்டி அவங்க அம்மா கிட்ட கேட்கிறார். அப்ப என்னென்ன ஒண்ணுமே கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது மாதிரி 2 டைம் சூசைடுக்கு அட்டன் பண்ணிருக்காரு. ஜாதகத்தினுடைய அமைப்புகள் ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைகள் கூட ஊதி பெருசாகவும் தூண்ட விட்டு சிதறடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவனே அந்த ராகுதான். அந்த அடிப்படையில பாருங்கள், அந்த சுக்கிரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி ராகுவல்ல குருவுடைய நட்சத்திரத்தில் குரு 10ஆம் இடத்துல. இது எதற்காக கேட்டேன் என்றால், அந்த துலா லக்னத்திற்கு 8ஆம் இடம் தான் ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அது ஆயுள் ஸ்தானம். பொதுவாகவே அந்த ஆயுள் ஸ்தானாதிபதி சுக்கிரன் பாருங்கள், ஆயுள் ஸ்தானத்துக்கு 2ஆம் இடம் மிதுனத்திலே அமர்ந்து அந்த ஆயுள் ஸ்தானத்திற்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்திற்கு மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு அந்த 8ஆம் இடம் அந்த ரிஷபமனையை கை வைத்து பார்த்தால் நன்றாக புரியும் ஜோதிடம் தெரிந்த அன்பர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும். அந்த 8ஆம் இடத்தை ஆயுள் ஸ்தானமாக போட்டு 8ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் பாருங்கள் கடகமனையிலே குரு உச்சபலத்தில் இருந்தது. அப்போ ஒரு அட்டமாதிபதியினுடைய திசை, அட்டமத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டம மாரகாதிபதியினுடைய புத்தி நடைமுறையில குரு புத்தி. அந்த குரு பாருங்கள் அந்த 8ஆம் இடத்திற்கு மாரகஸ்தானத்தில் குரு விட்டிருக்கிறது. அப்போ அந்த சூசைடு எண்ணத்தையும் கொடுக்கணும். அதே போன்று இடி உளுந்ததை போல் வாழ்க்கையாம். அப்போ அந்த பையனுக்கு பாருங்கள் 25 வயது நடைமுறையில ஆள் பார்த்தா அவ்வளவு அழகா இருப்பாமா அந்த பையன். ஆனால் தலைமுடி இந்த 24-25 வழுக்கையாக போய்விட்டது. இந்த சைடு மட்டும் ஹேர் இருக்கு, நடுவில் சென்டர்ல கிடையவே கிடையாது. அந்த பையனுக்கு அந்த நேரத்தில் விபரீத ஒரு எண்ணங்கள் தோன்றியது. அப்போ ட்ரீட்மெண்ட் ரீதியா போய் பார்த்து பேக் சைடுல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கட் பண்ணிட்டு பண்ணி கம்ப்ளீட்டா பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதையும் போட்டோ எல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டா வச்சிருக்காங்க. பார்க்கவே கொடுமையாக இருந்தது அந்த ஒரு நிகழ்வுகளை பார்க்க. ஆனால் பண்ணினதுக்கு பிறகு நல்லா அந்த பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாசம் போய் அவர்களுக்கு அது மனோரீதியா மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். கொடுமை, அதுக்கப்புறம் பெரிய கொடுமையே அனுபவிச்சான்னு சொன்னார். இது மாதிரி நிறைய பேர் பண்ணி சக்சஸும் பண்ணிருக்கிறாங்க. ஓவரான தலைவலி ஏற்பட்டு அதனால அதன் மூலமாவே இருக்கலாமா வாழலாம் அந்த மாதிரி கொடூரமான நிலைகளுக்கும் அவர் தள்ளப்பட்டது. இது அறுவை சிகிச்சை நடந்ததுனால அல்லம்மா, ஏதோ ரூபத்தில் இவர்கள் வியாகுலப்பட வேண்டும் என்பது துன்புற வேண்டும் என்பது எழுதப்பட்ட ரூல். அப்ப பாருங்கள், அந்த குரு பாருங்கள் 8க்கு மாரகஸ்தானத்தில் அமரப்பட்டிருக்கிறது. கண்டாதிவாதைகளை கொடுக்கணும். இந்த மாதிரி அவரெல்லாம் பண்ணலன்னா கூட
ஒரு வாகன ரீதியான விபத்துகளை கொடுத்து தலையில ஏதாவது ஒரு பங்கங்கள் ஏற்படணும். பின் பிடரி தலையில பார்க்கிறோமா அவ்வளவு பெரிய உள்ள வந்து, ஆனா முடி மறைந்திருக்கிறது, ஆனால் உள்ள தழும்புகள் பார்க்கவே ஒரு இதுவாக இருந்தது. ஆனா முன்னாடி வந்து சிறிய அளவுக்கு முடிகள் எல்லாம் முளைத்திருந்ததுன்னு வைத்துங்க. அப்போ இந்த விபரீத எண்ணத்தையும் அந்த கிரக அமைப்புகள் தான். ஒரு அறுவை சிகிச்சை இயற்கையாக நடப்பது ஒரு முறை, விபத்து கண்டங்கள் ஏற்பட்டு நடப்பது ஒரு முறை. இந்த மாதிரி நம்மளா துன்பத்தை விலை கொடுத்து வாங்குபவர்களுக்கு அதே மாதிரி இன்பகரமா வாழ்றவங்களையும் நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம். அதான் நான் ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் தம்பி. அப்படி அதே மாதிரி நடந்து முடிந்ததுக்கு பிறகு ஐயா எல்லா இனிமேலாதான் நான் நல்லா இருப்பேன் ஐயா. அப்ப அடுத்து வரக்கூடியது சுக்கிர திசையில குரு புத்தியன். വിവാഹം ഇനി സുലഭം. വിവാഹത്തിനായി വരൻ അല്ലത് വധു അന്വേഷിക്കുന്നവർക്ക് ഇതോ ഒരു ഗോൾഡൻ ഓപ്പർച്യൂണിറ്റി. അതാണ് ശങ്കര മാട്രിമോണി. ബാംഗ്ലൂർ, മുംബൈ, ചെന്നൈ, കോയമ്പത്തൂർ, ട്രിച്ചി, മൈസൂരിന് ശേഷം ശ്രീ ശങ്കര മാട്രിമോണിയുടെ മെഗാ മാട്രിമോണി മീറ്റ് ഇപ്പോൾ കൊച്ചിയിലും. നിങ്ങളുടെ ചോയ്സിന് റൈറ്റ് ഓപ്പർച്യൂണിറ്റി. NRI, ബിസിനസ് ക്ലാസ്, IT, BT, ലോയേഴ്സ്, എഞ്ചിനീയേഴ്സ്, ഡോക്ടേഴ്സ് ഇവരെല്ലാരും ഒരേ അരങ്ങിൽ. നിങ്ങളുടെ അന്വേഷണത്തിന്റെ ഒരു അവസാനം. നവംബർ 20-ാം തീയതി ബ്രാഹ്മണ സമൂഹത്തിനായി മെഗാ മാട്രിമോണി മീറ്റ്. സ്ഥലം ബ്രാഹ്മണ സമൂഹം, ശിവൻ ക്ഷേത്രത്തിന് സമീപം, ഗവൺമെന്റ് പ്രസ് റോഡ്, കൊച്ചി 682011 കേരള. ഈ രീതിയിലുള്ള മാട്രിമോണി മീറ്റിൽ നിന്നും വിവാഹിതരായി സന്തുഷ്ട ജീവിതം നയിക്കുന്ന ദമ്പതികളെ ഞങ്ങളും കുറെ കണ്ടിട്ടുണ്ട്. നല്ല വരൻ അല്ലത് വധു നിങ്ങൾക്കും തീർച്ചയായും ലഭിക്കട്ടെ. ജാതകം നോക്കാനുള്ള സൗകര്യവും അവിടെ തന്നെ ഉണ്ട്. നിങ്ങളുടെ വിവാഹത്തിനെ കുറിച്ചുള്ള സ്വപ്നം ഇവിടെ സാക്ഷാത്കരിക്കും. ഈ മാട്രിമോണി മീറ്റിൽ പങ്കെടുക്കാനായി നിങ്ങൾ ചെയ്യേണ്ടത് ഇതാണ്. Visit srishankaramatrimony.com. അല്ലെങ്കിൽ for registration please contact 9019300600. വിവാഹം എത്ര സുലഭമാണ്, അതാ ഞങ്ങൾ പറഞ്ഞത്. വിവാഹം ഇനി സുലഭം. Mega Matrimony Meet. Food sponsors Sri Sai Ram Caterers. ಜ್ಞಾನಶಂಕರ ನಂಬರ್ 1 ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಪತ್ರಿಕೆ. ನವವರ್ಷದಲ್ಲಿ ಜ್ಞಾನಶಂಕರ. பார்த்திருக்கேன். அப்போ கல்யாணம் பண்ணாம இருந்துடலாமா? அது எப்படி இருக்க முடியும்? சுக்கிரன் பாருங்கள் 8ஆம் பாவத்திலே இருக்கிறான். இது ஒரு சம்சார ஜாதகம் தான், சன்னியாசி ஜாதகம் இல்ல. ஆனால் வாழ்க்கை என்பது நித்திய கண்டம் பூரண ஆயுசை போல கணவனாலேயே லைஃப் பார்ட்னராகவே இவர்கள் மைனஸ் ஆகணும். இதுக்கு எந்த விதமான சொல்யூஷன் நிச்சயமாக ஆகும். இவர்கள் வாழ்க்கை நல்ல சுகமா வளர்த்திருக்காங்க. இந்த குழந்தைய நல்ல செல்வ செழிப்பாக வளர்த்திருக்கிறார்கள். அதே போன்று பாருங்கள், மகர லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே பாருங்கள் அந்த சூரியனும் புதனும், லக்னத்திலே சனி, இரு மாரகாதிபதிகள் சமநோக்காக பார்க்கிறோம். அப்போ திருமணம் நடந்த பிறகு என்ன நடக்கும்? இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போகும்பொழுது என்ன சூசைட் எண்ணத்தை உருவாக்கும். இந்த மாதிரி காலச்சொல். அதனால முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தேன், கல்யாணம் ஆனது பிறகு பிரச்சனையும் எங்க அம்மாவே தள்ளிட்டாங்க, எங்க அப்பாவே தள்ளிட்டாங்க, எனக்கு பிடிக்காம கல்யாணம். இவர்கள் பிடித்து கல்யாணம் செய்தாலும் சரி, காதலித்து திருமணம் செய்தாலும் சரி, 10,000 பேர் அச்சல போட்டு ஆசீர்வதித்த கல்யாணமாக இருந்தால் வாழ்க்கை என்பது அவர்களுக்கு இல்லை. ப்ராப்ளம் வரணும்னு அது வந்துரும். நிச்சயமாக இது எழுதப்பட்ட விதியம்மா. அதே போன்று பாருங்கள், இது கடந்த 2 வாரத்திற்கு முன்னால் நிகழ்ச்சி தொகுப்பில் நான் சொன்னதை போலவே ஒரு மனிதன் ஏழை எளியவராக கூட பிறக்கலாம், இல்லை பொருளாதார ரீதியாக உயர்ந்த அந்தஸ்துள்ள வீட்டில் கூட குழந்தையாக கூட பிறக்கலாம். ஆனால் அந்த பிறந்திருந்தாலும் அந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்தில் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் செல்வச் செழிப்போடு ஐஸ்வர்யம் பெற்று வாழ வேண்டும் என்றால், என்னடா அது பணக்கார வீட்டுல தானே பிறந்திருக்கான், எப்படி செல்வ செழிப்பு? ஏன் பணம் இருந்தாலும் கடைத்தெருவில் போய் பிச்சை எடுக்கக்கூடிய ஜாதகங்களையும் நான் நிறைய பேர்களை பார்த்திருக்கேன். அதே போன்று ஏழை எளியோர் வீட்டிலிருந்து மிகப்பெரிய ஐஸ்வர்யம் பெற்று உயர்ந்தவருடைய ஜாதகத்தை பார்த்திருக்கிறேன். ஒரு உதாரணத்தை மேற்கொள்வோம். எண்ணி லக்னம், முதல் லக்னம் மேச லக்னத்தை வைத்துக் கொள்வோமே. மேச லக்னத்திற்கு ஒரு ஜாதகத்தை பார்க்க வேண்டாம், நல்ல சிறந்த ஐஸ்வர்யமாக விளங்க வேண்டும் என்றால் 2ஆம் பாவம் தான் தனபாவம்.
தனஸ்தானம் என்பது அந்த ரிஷபமனையாக வரும். அந்த ரிஷபமனையை கை வைத்து பார்த்தால் சுக்கிரன் லக்னத்திற்கு 2 7 குடையவனாக வந்தாலும் தனபாவத்திற்கு 6 குடைய சத்ரு ரோகருணாதிபதியாகவும் வருவார். ஆனால் 6ஆம் இடம் உடைய வேண்டும் என்றால் இந்த லக்னத்திற்கு அந்த சுக்கிரன் பாருங்கள் புதனோடு சகிதம் பெற்று, அது மட்டுமல்லாமல் சனியோடவும் கூடி, அப்ப பாருங்கள் சுக்கிரன் புதன் சனி இவர்கள் 3 பிளானட்டும் எந்த காலர் லைன்ல வெயிட் பண்ணாங்க சார். வணக்கம் அஸ்ட்ராலஜில யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நீங்க யாருக்கு பலன் கேட்கணும்? நான் என் வீட்டுக்காரர் கேட்கணும். குமரேசன். ஓகே, அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் துலா ராசி. ஓகே, துலா ராசி விசாக நட்சத்திரம் கும்ப லக்னம். அண்ட் அவங்களுக்கு என்ன பலன் கேட்கணும் நீங்க? அவருக்கு போன வருஷத்துல இருந்து ஒரு பொண்ணு கூட தொடர்பு ஆயிடுச்சு. ஓகே, இந்த எப்படி அந்த பொண்ணு எப்போ போவோம், எங்க குடும்பம் எப்படி? ஓகே, அவங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது மேடம்? அவருக்கு 1974 பிறந்தாரு. காலையில 8:30 மணிக்கு. ஓகே, இப்ப சார் உங்களுக்கான பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. அம்மா வணக்கம்மா. அதாவது உங்க கணவர் லக்னம் பாருங்கள் கும்ப லக்னம்னு சொன்னீங்க. கும்ப லக்னம் சொன்னீங்க. கும்ப லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் பாருங்கள் துளாராசி விசாக நட்சத்திரம். அப்பொழுது 9ஆம் இடத்தில் சந்திரன் தான் பெண்களுக்கு இயற்கையாகவே சுக்கிரனும் சரி சந்திரனும் பெண்களுக்கு காரகத்துவம் படைத்தவன் ஒரு புறத்தில் இருந்தாலே அந்த சந்திரன் 9ல் இருந்தால் பாதகத்தில் பெண்ணால களங்கமாகணும், பெண்ணாக தாயும் பெண்ணு தான், கட்டினவளும் பெண்ணு தான், பக்கத்து வீட்டில் இருக்கவங்களும் அந்த பெண்ணாலே நிந்தனையாக வேண்டும் என்பது இது எழுதப்பட்ட விதி. இருந்தாலும் இந்த ஜாதகத்திற்கு அந்த குருனுடைய பார்வை பாருங்கள் 2ஆம் இடத்திற்கு சமநோக்காக பார்வையிடுவதனாலும் இந்த லக்னத்திற்கு தன லாபாதிபதி குருவாகப்பட்டவன் அந்த லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதகத்தில் இருந்து வருகிற சித்திரை மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு அந்த பெண்ணிடத்தில் அந்த தொடர்புல அருந்து உங்களிடத்தில் வந்து சேருவாருமா? அழைத்திற்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். அதே போன்று பாருங்கள் அந்த லக்னத்திற்கு அந்த மேஷ லக்னத்திற்கு பாருங்கள் சுக்கிரன் சனி புதன் இவர்கள் 3 பேரும் எங்க சேர்ந்திருந்தாலோ நடைமுறையில் திசை புத்தியில் வந்தாலோ அல்லது சுக்கிரன் புதன் ஒன்று கூடி சனி சமநோக்காக பார்வை பெற்றிருந்தாலோ இவர்கள் எல்லாம் குப்பையில் கடந்தாலும் மாணிக்கம் மாணிக்கம். எங்க இடத்தாலும் ஏழை எளியவர் வீட்டில் பிறந்திருந்தாலும் பிறப்பால் வேண்டுமென ஏழை வீட்டில் இருக்கலாம். படிப்படியாக தன்னுடைய சுய முயற்சிகள் உயர்ந்து ஏராளமான செல்வங்களை தேடி அரசரை போல் வாழ்ந்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நம்ம ஏராளமா நம்ம சொசைட்டிலேயே பார்த்திருக்கோம், நிறைய பேர் பார்க்கலாம். அப்ப பாருங்கள் ஒரு அன்பரை பார்க்கிற மேஷ லக்னம். அந்த மேஷ லக்னத்திற்கு அந்த சுக்கிரன் சனி புதன் 3 பிளானட்டும் பாருங்கள் ஒரு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருந்தது. ஆனால் என்னதான் ஒரு ஜாதகத்தில் அடித்தளம் வீற்றிருந்தாலும் நடைமுறையில் அந்த தசை புத்திகள் வந்தால்தான் அவர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும். ஒரு குரு திசையோ மற்ற ஒரு கோணத்தில் மாறுகோணமான திசைகள் நடைமுறையில் இருந்தாலும் அந்த சொற்பமான பலன்களைத்தான் அடிவார்கள். திடீர்னு பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருப்பாங்க. ஒரு திசை சனி திசை வருங்காலத்துல பாருங்க திடீர்னு ஹைலைட் ஆவது பார்க்கலாம். குரு திசை வருங்காலத்துல டவுன் ஆவர்களையும் பார்த்திருக்கிறேன். அதனால சனியால் கொடுமையோ அல்லது குருவால் வந்தா உயர்வு எல்லாம் கிடையாதுமா. அந்த நிக்கக்கூடிய பொசிஷன் பிளானட்டரி பொசிஷன் தான் முக்கியமா தேவைப்படுது. இந்த இடத்துல ஏன் அதை உணர்த்துறேன்னு சொன்ன கடமைப்பட்டிருக்கேன். காப்பாற்றவே முடியாதுன்னு எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறமும் என் ஃப்ரெண்டோட அப்பா ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்தாரு. கௌரவமா வாழணும், போகும்போதும் கௌரவமா போய் சேரணும். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தாங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வீட்டில் வச்சு வைத்தியம் பார்க்க முடியாத பேஷண்ட்ஸுக்காக ஹாஸ்பிஸ் சென்டர் ஆரம்பித்தோம். மேஷ லக்னத்திற்கு பாருங்கள் தனஸ்தானம் 2ஆம் இடம். அந்த தனஸ்தானத்திற்கு 2 5 குடைவன் யார் என்று பார்த்தால் அந்த புதன். அந்த சுக்கிரனும் 1 2 5 கூடும் பொழுது இன்னும் அந்த சுக்கிரன் புதன் மிளர வேண்டும் என்றால் நல்ல யோக ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். சனியினுடைய நேரடி பார்வையிலோ அல்லது சனியோடு கூட்டுக்கலவையாக இருந்தால் ஏன் என்று பார்த்தால் தனபாவத்திற்கு 9 10 கூடிய தர்ம கர்ம. அப்போ 1 விட 5 வலிமையானது, 5 விட 9 வலிமையானது. அதே போன்று கேந்திரத்தில் தசம கேந்திரத்தில் வலிமை பெற்ற ஸ்தானம் 10ஆம் இடம். அப்போ 1 2 5 9 10 இந்த 3 ஆங்கிள் உன்னதமான கோள்கள் அந்த சுக்கிரன் புதன் சனி 3 கூடும் பொழுது நடைமுறையில் சனி திசை வந்தாலும் சரி இல்லை புதன் திசை வந்தாலும் சரி அதற்கடுத்து கேது முடிஞ்சு சுக்கராச்சாரியருடைய திசை வந்தாலும் இவர்கள் படிப்படியாக உயர்ந்ததை பார்க்கலாம்.
அதே போன்றிருப்பார்கள். என்னதான் இவர்கள் தொழில் ரீதியாக உழைத்து 24 மணி நேரம் அதற்காகவே செயல்பட்டாலும் கை கெட்டியது வாய் கெட்டாது என்பதை சொல்வதைப் போல இவர்கள் ஒரு ஜாதகம் பாருங்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய வயிற்றில் பூர்வ புண்ணிய பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் சேர்த்து வைத்த சொத்துக்கள் ஏராளமாக இருந்ததம்மா. கடந்த ஒரு 12-13 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருக்கு திருமணம் அரங்கேறப்பட்டு ஈரோடு மாநகரத்தில் ஒரு பெண்மணி ஏற்கனவே நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லி இருந்தாலும் அந்த பெண்மணி அவர்கள் என்னை பார்க்க வரும்பொழுது கடந்த ஒரு 3 வருடத்திற்கு முன்னால் பார்க்கிறேன். ஜாதகத்தை பார்த்தவுடன் கணவருடைய ஜாதகத்தை எடுத்து முன்வைக்கிறார். அவர் பிறந்திருப்பது கும்பலகனம். கும்பலகனத்திற்கு பாருங்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 3 கோள்களும் உன்னதமான அந்த ஸ்தானத்திலே அமரப்பட்டிருந்ததை பார்த்தேன். எடுத்தெடுப்பில் ஒரே ஒரு கேள்வி, அம்மா உங்க வீட்டுக்காரருக்கு எந்த தொழில் செய்தாலும் விளங்கப் போவதில்லை, இனிமேல் புதிதாக செய்தாலும் சரி, செய்திருக்கக்கூடிய தொழில்கள் இருந்தாலும் தோல்வி தோல்வி தோல்விதான். அந்த பெண்மணி அவர்கள் குலுங்கி குலுங்கி சிரித்தார்கள். என்னம் என்று கேட்டேன் தன்னுடைய கணவருடைய ஜாதகத்தை. ஐயா, எனக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு மேல் அன்றைய தினம் ஆகிறது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த 11 வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 தொழில்கள் 30 தொழில்களை தொடங்கி ஒவ்வொரு வகையிலும் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் இழந்திருக்கிறார். கிட்டத்தட்ட பாவம் சொல்றதுக்கெல்லாம் இல்ல, அவங்க பல கோடி ரூபாய்க்கு செல்வந்தருடைய வீட்டு தான் அந்த பெண்மணி பிறந்திருந்தது. பூர்வீக சொத்தும் ஏராளமாக இருந்தது. ஆனால் இது எழுதப்பட்ட ரூல் மாதிரி என்னதான் இருந்தாலும் அமையப்பெற வேண்டும் என்பது விதி. அதுதானே அந்த அமைப்பில் நீங்கள் சொன்னதை போல வேஸ்ட் தான். இருந்தாலும் அந்த ஊழ்வினை என்பது உருத்து வந்து ஊட்டுவதைப் போல அந்த கும்பலகனத்துக்கு பாருங்கள் 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம். அந்த தொழிற்ஸ்தானத்திற்கு செவ்வாய் பாருங்கள் 10ஆம் இடத்துல ஆட்சி பீடம் ஆட்சிபிடத்திலே இருக்கிறது. அது மட்டுமல்ல புதனும் அதே ஸ்தானத்திலே 10லே, சுக்கராச்சாரியம் அதே ஸ்தானம். ஏனால் 10ஆம் இடத்திற்கு 6 கூடிய கடன்கார ரோகரோடாதிபதி யார் என்று பார்த்தால் இந்த செவ்வாயே வருவார். அது மட்டுமல்ல 10ஆம் இடம் அட்டமாதிபதி யார் என்று பார்த்தாலே அந்த புதன், 10ஆம் இடத்திற்கு விரையாதிபதி யார் என்று பார்த்தால் சுக்கரன். அப்போ 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்திற்கு 6, 8, 12 எங்கு சகிதம் பெற்றிருந்தாலும் சரி, 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த தசாபுத்தி வருங்காலத்தில் அவர்கள் என்னதான் தொழில்கள் செய்தாலும் படிப்படியாக இழந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது விதிப்பயன். அப்போ மீண்டும் ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்காக தான் அந்த அவங்க கட்டிட மனைவி கேட்க வந்திருக்க ஒரு காலர். நீங்க தொடர்ந்து அதுக்கு முன்னாடி லைன்ல ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. வணக்கம், அஸ்ட்ராலஜில. வணக்கம் மேடம், ஹைதராபாத்ல இருந்து பேசுறேன். ஓகே, நீங்க யாருக்காக பலன் கேட்கணும் மேடம்? என்னோட பெரிய பையனுக்கு கல்யாண யோகத்தை பத்தி கேட்க. ஓகே, அவரோட ராசி, நட்சத்திரம், லக்னம். ராசி வந்து ரிஷப ராசி, லக்னம் மீன லக்னம். ஓகே, அப்புறம் 1980 31/8/1980. ஓகே, அவருக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் நீங்க கேட்கணும். உங்களுக்கான பலன் சார் சொல்லுவாங்க, கேளுங்க. இப்ப எப்படி இருக்கு? அம்மா, இவர்கள் உங்க மகன் பிறந்தது மீன லக்னத்திலே பிறந்திருக்கிறார். அருமையான லக்னம். அந்த லக்னத்திற்கு முதல் தர ராஜயோகத்தை தித்திக்கக்கூடியவனே அந்த பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய கௌரவ ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரே பிளானட் பாருங்கள், அந்த சந்திரன். அந்த சந்திரன் பாருங்கள் ரிஷபராசியிலே வீற்றிருப்பது மட்டுமல்ல, ரோகிணி நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரன் உங்கள் மகன். அதனால நீ இல்லம்மா, கார்த்திகை ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரமா? ஓகே, கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ரோகிணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது மிருகசீரிச நட்சத்திரத்திலே பவனி வந்தாலும் சரி, இந்த ஜாதகருக்கு பேர் சொல்லும் உத்தம குழந்தைகள் பிறப்பார்கள். அடியேன்னு கேட்க மனைவி வல்ல, என்னையா நான் கேட்டது திருமணத்தை பற்றி. பேர் சொல்லும் உத்தம குழந்தைகள் பிறப்பார்கள் என்று சொன்னால், பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவனே பஞ்சமஸ்தானத்திற்கு லாபஸ்தானத்தில் உச்சபலத்தில் இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் 7ஆம் இடத்திலே லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்திலே அமர்ந்து அந்த சந்திரனை இந்த பொன்னமன் குரு சித்திரை மாதம் வரையிலே முத்திரை வைத்திருப்பதனால் திருமணத்திற்குண்டான அரிதொரு நற்பராவர் சித்திரை மாதத்திற்குள் கிட்டக்கூடிய ஐஸ்வர்யம் உண்டு. ஜனன ஜாதகத்தில் நல்ல சிறப்புற திசை புத்திகள் நடைமுறையில் இருந்தால் கட்டாயம் நான் சொன்னது அரங்கேற்படும். அழைத்திற்கு மிக்க நன்றி. அதே போன்று பாருங்கள், நான் சொல்லுவதை அந்த பிசினஸ் ரீதியாக அப்ப பாருங்கள், அந்த பெண்மணி அவர்கள் கும்பலகணத்திலே 10ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கிரன். அப்ப மீண்டும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நான் கேட்க வந்தேன். அத பூர்வீக சொத்து பன்மடங்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கு செல்வந்தருடைய வீடு தான். கிட்டத்தட்ட அந்த 20-25 பிசினஸ்களை தொடங்கி ஒரு பல கோடி ரூபாய் இழந்திருக்கிறார். இருந்தாலும் வேண்டாமா, உங்க கணவருடைய ஜாதகத்திற்கு திருமணம் நடந்ததுக்கு பிறகாகட்டும், இல்லை நீங்கள் உங்களுடைய அமைப்புக்கு பிறகாகட்டும், எந்த தொழில் செய்தால் விளங்க போதில் அமைதி காத்து இருக்க வேண்டும் என்றுதான் விதி. சரி, கேட்டுட்டு அந்த பெண்மணி அவர்கள் சென்று கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் கழித்து மீண்டும் தன்னுடைய கணவரை அழைத்து வருகிறார்.
அப்பொழுது எனக்கு அவர்கள் வந்த நினைவில்லை. ஜாதகத்தை பார்க்கிறேன். அம்மா இது யார் கணவருடைய ஜாதகம். எடுத்தெடுப்படி இதே வார்த்தை தான், உங்க கணவர் எந்த தொழில் செய்தாலும் விளங்க போது இதே வார்த்தை சொல். மீண்டும் அந்த பெண்மணி அவர்கள் நீங்கள் சிரித்ததை போல அவர்கள் சிரித்தார்கள். அதே போன்று ஒரு வார்த்தை அந்த பெண்மணி அவர்கள், ஐயா நீங்க இப்படின்னு மட்டும் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அறகுறையா தான் ஜோசியம் தெரியும், இப்படின்னு தெரிஞ்ச சத்தியமா இவரை நான் கல்யாணம் பண்ணிட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியாக யதார்த்தமாக சொன்னா, அவர் கணவரும் மனைவியும் பரஸ்பர ஒற்றுமை உள்ள தம்பதிகள் தான். அவரும் அதை ஜாலியா தான் எடுத்துட்டு அந்த பெண்மணி அவர்களும் இல்லையா ஏன்னா இப்படி 10ஆம் இடத்துல பாருங்கள் என்னமோ சொன்னாங்க. நிறைய ஜோதிடர்கள் அணுகி பார்க்கும் பொழுது நாணயம் நிறைய புத்தகத்தில் படித்திருக்கிற தர்மமும் கர்மமும் ஒன்று கூடினால் சிறந்த தர்ம கர்மாதிபதி யோகம், லக்னத்திற்கு பஞ்சமாதிபதியும் பாக்கிய சுகாதிபதியும் 10ஆம் இடம் கர்மாதிபதியும் ஒன்று கூடியிருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நடைமுறையில பார்த்தால் எல்லாமே மைனஸ் பாயிண்ட்ல இருக்கு. நீங்க சொன்னதை போல உல்டாவா இருக்குன்னு சொல்லிதான் அந்த அம்மையாரும் சொன்னார்கள். அம்மா இது 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்தில். இதை பாருங்கள், நீங்க 6 மாதத்திற்கு முன்னால் வரும்பொழுது கூட ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் என்று சொன்னீங்க. அந்த தொழில் இடையிலே ஆரம்பித்து ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஏக்கர் கணக்கில் இடத்தை வாங்கி போட்டு அது பார்ட்னர் ரீதியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட அதுல ஒரு 40-50 லட்சம் ரூபாய் இப்பொழுது ஷார்ட் பீரியட்ல 6 மாதத்துல இழந்து வந்திருக்கிறேன். அதனாலதான் உங்க கணவர் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு 10 லட்சம் அப்படி இழந்துட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியா இப்ப என்னதான் பண்றது? அப்ப இந்த மாதிரி நபர் உள்ளவர்கள் 4ஆம் இடத்தை கை வைத்து பார்த்தாலே அந்தந்த ஸ்தானங்களுக்கு அப்போ லாட்ஜ் கட்டி வாடகை கூடலாம், மண்டபம் கட்டி வாடகை கூடலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புகளுக்கான நடைமுறையில ஆமா. அதே போன்று இதற்காக கேட்டிருந்தா ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் வச்சிருந்தாரு. பாரம்பரியமாக பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து மெயினான இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க். இது பெட்ரோல் பங்க்ல போய் சரி ரைட்டு இழந்ததெல்லாம் இழந்துட்டோம், இதுலயாவது போய் உட்காரலாமேன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல போய் உட்கார்ந்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே அந்த இதுல பாலம் சாங்ஷன் ஆகுது. பெட்ரோல் பங்க் ஆமா. அப்ப அது இடங்களும் போகுது, பாலம் கட்டிட்டு அந்த இடத்துல வரக்கூடிய இதெல்லாமே அப்போ அதுல போயிடுது. கிட்டத்தட்ட 39 வருடமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வயதான பெரியவர் அந்த தம்பியை பார்த்து, அவர் முதலாளி தானே இருந்தாலும், ஐயா நானும் உங்க பாட்டங்காலத்துல இருந்து நான் இருக்கிறேன், நீங்களும் நிறைய உதவிகள்லாம் எனக்கு செஞ்சிருக்கீங்க, இருந்தாலும் நான் ஒரு அட்வைஸா சொல்றேன், நீங்க நல்ல ஒரு ஜோதிடரா பாருங்க. நீங்க நிறைய தொழில இழந்துட்டீங்க. நீங்க ஒரு வாரம் கூட ஆகல இங்க உக்காந்தீங்க, டக்குன்னு பாலம் சாங்ஷன் ஆகி நீங்க சொன்னதை போலதான். அதனால பாருங்க, அதனால பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் செய்து வைத்த சொத்தை வேண்டுமெல்லாம் அனுபவிக்க வேண்டும் விதிப்பயன் இருக்கலாம். இவர்கள் தொழில் செய்து பேரும் புகழோட ஐஸ்வர்யமாக இருந்தால்தான் இந்த மனைவிக்கு பெருமையாம். எனக்கு அப்பதான் எனக்கு சொசைட்டில பேரு இப்படி இருக்கேன்னு இல்ல. என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய கேள்வி என்னன்னா, நிறைய சொத்துக்கள் இருக்கட்டும் ஐயா, இருந்தாலும் என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறார், இந்த முதலாளியா இருக்கிறார், இந்த இத்தனை இது வச்சிருக்கிறார், அப்படியே இருக்கணும். அம்மா இங்க விதி இருந்தா தானமா நடக்கும். சட்டியில் என்ன இருக்குதோ அதானமா ஆப்பையில வரும். இல்லாத ஒன்றை தேடி போற அது மாதிரி நிறைய பேர்கள் இதே மாதிரிதான் கோவை கல்லூரியிலே படிக்கும் காலத்திலே ஒரு 2 பேரும் காதலிக்கிறார்கள். ஒரு ஆணாகட்டும் பெண்ணா காதலித்து அதே இதுல மனம் முடிக்கிறார்கள். அந்த பையனுக்கும் நிறைந்த செல்வங்கள்லாம் நிறைய இருக்கிறது. அதே போன்று அதே கல்லூரியில் படித்த சக நண்பர் அந்த கல்லூரியில் பயின்ற ஒரு மாணவியோட தொடர்பட்டு 2 பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்றாங்க. 2 கப்பல்ஸும் வந்திருக்கிறாங்க என்னை பார்ப்பதற்கு. கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கிறேன். முதல் கப்பல்ஸினுடைய ஜாதகத்தை பார்த்தேன். இதே போன்றுதான், எதை செய்தாலும் விளங்க தொட்டதெல்லாம் மைனஸ் 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 தான். அதே போன்று சொல்லிட்டு ஆமா ஐயா இப்படிதான் இருக்கு, என்னதான் பண்றது தொழில் ரீதியாக. அதே போன்று அந்த நண்பர் இன்னொருத்தர் இருக்கிறார், இன்னொரு கப்பல்ஸ், அந்த ஜாதகத்தை பாருங்கள். இவர்கள் எதை தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் பொன்னாக வேண்டும் என்பது விதிப்பயன். அப்போ ஒரு ஜாதகத்துல 10ஆம் இடம் நல்ல வலிமை புரிஞ்சதாக அமரப்பெற்றால் மட்டும் போதாதம்மா, அந்த 10ஆம் இடத்திற்கு யோக கோள்கள். 2ஆம் இடம் தன பாவத்திற்கு யோக கோள். நேற்றைய முந்தின தினம் பாருங்கள், ஒரு அம்மையார் தன்னுடைய மகளுக்கு ஜாதகத்தை எடுத்துத்தான் வந்தார். பார்க்கிறேன், என் மகள் 3 PG. இவர்தான் சின்ன அண்ணாச்சி, சாரி சைனா அண்ணாச்சி. இவருக்கு குக்கிங்னா உசுரு. அண்ணாச்சி ஒரு ஆர்டினரி குக்கர் இல்ல, இவர் ஒரு மேல முடிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர்களுக்கு ஸ்கூல் கிளாஸ் எடுக்கிறாங்க. இவரிடத்துல படித்தவர்கள் மக்குமண்டுகள் எல்லாம் பாருங்கள் ஐயா, இன்னைக்கு யுஎஸ் ஆகட்டும், இல்ல வெளிநாடாகட்டும், உள்நாடாகட்டும் லட்சக்கணக்கிலே சம்பாதிக்கிறார்கள். ஆனால் இவளுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அறிவுல 10% கூட இல்ல, கிரகிக்கக்கூடிய மைண்ட் செட்டே இல்ல. ஆனால் அவர்கள்லாம் அப்படி ஆயிட்டாங்க. ஆனா என்னுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா இன்னிடத்திலே நிக்கிறாங்க. அப்போ என்ன காரணம் என்றால், இதை அடிக்கடி நிறைய பேரண்ட்ஸ் இடத்துல கேட்கிறாங்க.
அம்மா படிப்பு, அறிவு, கல்வி, நூதனம் என்பது அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட், மாவட்ட லெவல்ல, மாநில லெவல்ல ஃபர்ஸ்ட், ஸ்கூல் லெவல்ல ஃபர்ஸ்ட் வர்றதெல்லாம் இருக்கட்டும். அது ஒரு லக்னத்திற்கு 4ஆம் இடம். 4ஆம் இடத்திற்கு 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதி புத்திகள் நடைமுறையில அமரப்பட்டிருந்து நடைமுறையில திசை புத்திகள் வந்தால் அவர்கள் நல்லா படிப்பாங்கம்மா. பாருங்களேன், சூரியனும் புதனும் ஒரு ஜாதகத்தில் நல்ல மிளறக்கூடிய இடத்துல லக்னத்திலேயோ 4ஆம் இடத்திலேயோ இல்ல 8ஆம் இடத்தில் இருந்தால் விளையும் புதனும் சூரியனும் விரும்பிய கூடிய பாடலுக்கேற்ப 1, 4, 8 இருந்தால் சிறப்பான வாழ்க்கை, ஒரு நல்ல அறிவு, நூதனமான நுட்பமான கல்வி அறிவு எல்லாம் கொடுக்கொண்டது பொதுவான இயற்கையினுடைய நியதி பாடல். ஆனால் ஒரு ஜாதகத்திற்கு 4ஆம் இடத்திற்கு நடைமுறையில் இப்படி அமர்ந்த சூரியன் புதனும் 4ஆம் இடத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகங்களும் அங்கு அமரப்பட்டிருந்தால் அந்த குழந்தை எடுத்த உடனே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரும், ஸ்கூல்லயும் ஃபர்ஸ்ட் வரும், மாவட்ட அளவுல மாநில அளவுல ஃபர்ஸ்ட் வரும். நிறைய பேர் ஜாதகத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அதே 10ஆம் இடத்துக்கு உண்டான ஸ்தானங்கள், இது கல்விங்கிற ஒரு பாதை 20 வயசு 21 வயசோட முடியுதுன்னு வச்சுக்கலாம். அதற்கு அடுத்தது என்ன, வேலை வாய்ப்பு, கேரியர் வயசுல எப்படி இருக்கிறா அப்படி இருக்கு. அப்போ அந்த கேரியர் சொல்லும் போது 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்துக்கு 1, 2, 5 அது மட்டுமல்ல 9, 10, 11 இதெல்லாம் நல்ல டச் ஆகி அழகா உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, படிப்படியா லிப்ட் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு 4ஆம் இடத்துல ஒரு மக்குமெண்டா இருப்பாங்க, கல்வியில அறவேக்கா இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. இதெல்லாம் மாடு மேய்க்கு தாயாளாய்க்குன்னு சொல்லி ஆசிரியர்கள் சொன்னவர்கள் கூட மிகப்பெரிய ஐஸ்வர்யம் பெற்று உயர்ந்தவர்களையும் பார்த்திருக்காரு. அந்த அடிப்படையில் நானும் ஒரு மக்குமெண்டு தான். படிக்கும் பொழுது கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சக மாணவர்கள்ல 63 பேர்ல கடைநிலை மாணவன் நான். இருந்தாலும் பொருளாதார ரீதியாக வாழ்க்கை ரீதியாக பேச்சால் உயர்ந்த ஜாதகன் என்று வைத்துக் கொள்ள அந்த ஸ்தானம் நல்லா இருக்கணும். அப்ப 2ஆம் இடம் தனஸ்தானம், பேச்சால் ஒருத்தர் உயரணும்னா 2ஆம் இடத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகங்களோ 2ஆம் இடத்திற்கு பஞ்சமாதிபதியினுடைய அமைப்பு ஒரு ஜோதிடத்தை சொல்லுகிறார்கள், சிறப்பான ஜோதிடர் இருந்தால் 2ஆம் இடம் தனபாவம். அந்த தனபாவத்திற்கு 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதியோ பஞ்சமாதிபதியுடைய ஆதிபத்தியங்களோ வைத்து 10ஆம் இடத்திற்கு தொழிற்ஸ்தானத்துக்கு அபிவிருத்தியாக அமர்ந்து விட்டால் இவர்கள் எல்லாம் குப்பையில் கிடந்தாலும் மாணிக்கம். இந்த மாதிரி உயர்ந்தவர்களையும் பார்க்கலாம். எல்லோரும் ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு வகையில உயர்வார்கள். இந்த துறையில் தான் கிடையாது. அப்போ 3 பிஜி படிச்சேன், 4 பிஜி படிச்சேன், அப்படி இருக்கு, அறிவு இருக்காரு, 10,000 ரூபாய் கூட சம்பளம் இல்லையா ஐயா. அப்படி என்ன காரணம்னா தொழிற்ஸ்தானத்திற்கு 6, 8, 12 கூடையவன் சகிதம் பெற்றால் இவர்கள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மேடு பள்ளம் நிறைந்தது மனிதனுடைய வாழ்க்கை. ஒரு பகுதியில் பார்த்தால் ஒருவர் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் நடைமுறை திசைகள் அவர்களுக்கு வாய்க்காதனால அடித்தளத்தில் குப்பையாக கூட இருக்கலாம். ஆனால் குப்பையில் கிடந்தாலும் மாணிக்கம் என்பது எந்த ரூபத்திலும் மின்னக்கூடியது. கோபுர கலசத்தில் இருந்தாலும் இன்னும் குப்பையில் இருந்தாலும் திடீர்ல ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வாழ்க்கையில தொய்வடைஞ்சு விட்டார் என்பது அது யோக ஜாதகம் அல்ல, மைனஸான ஜாதகம் நிறைய பேர் கணக்கிடுறோம். ஆனா நடைமுறையில் அந்த அடித்தளம் அங்க இருக்கும். அது நடைமுறை யோக திசை வராதனால அவர்கள் கீழில் இருப்பாங்க. அந்த திசை அடித்தளம் இருக்கனால நல்ல யோக திசைகளும் அடித்தளம் இருக்கும் பொழுது அப்படியே லிஃப்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் நிறைய பேர்கள் ஜாதகத்தில் திடீர்னு ஒண்ணுமே இல்லாதவங்க வந்துட்டு மேல்நிலைக்கு வர்றதை பாருங்க. என்னடா அது இப்படி இருந்தானே, இவன் பார்த்த நிறைய பேர் கேவலமா சொன்னாங்களே, அப்படி சொன்னாங்களே, இவன் எப்படி உயர்ந்தான், இப்படி எல்லாம் அப்படி வந்ததுக்கு காரணம் என்பது அந்த ஜாதகத்திலே அடித்தளம் நல்லா இருக்கணும். அதுதான் லக்னத்திற்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்திற்கு மேல்நிலைக்கு வர்றதை பாருங்க. என்னடா அது இப்படி இருந்தானே, இவன் பார்த்த நிறைய பேர் கேவலமா சொன்னாங்களே, அப்படி சொன்னாங்களே, இவன் எப்படி உயர்ந்தான், இப்படி எல்லாம் அப்படி வந்ததுக்கு காரணம் என்பது அந்த ஜாதகத்திலே அடித்தளம் நல்லா இருக்கணும். அதுதான் லக்னத்திற்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்திற்கு 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்திற்கு இவர்கள் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா லக்னத்திற்கு 9 கூடையனும் 10 கூடையனும் தர்மமும் கர்மமும் ஒன்று கூடனால் சிறந்த தர்ம கர்மாதி. பாருங்கள், கும்பலகணத்திற்கு கடந்த ஒரு 10-15 தினங்களுக்கு முன்னால் ஒரு அன்பரை கடந்த ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தித்தேன். அவர் என்னை பார்த்திருக்கிறார். ஜாதகத்தை பார்த்திருக்கும் பொழுது அவருக்கு பாருங்க கும்பலகணத்துக்கு பாருங்கள் 9ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் வீற்றிருந்தது. நடைமுறையிலே அவருக்கு அன்றைய காலச்சூழலை சந்திர திசை நடைமுறையில் இருந்தது. அடுத்து வரும்போது பாலராஜ் சார் எனக்கு செவ்வாய் திசை வரப்போது, எல்லாரும் யோகமான அமைப்புலாம் சொல்லியிருக்கிறாங்க, தர்ம கர்மாதிபதி யோகம்லாம் சொல்லியிருக்கேன், அப்படி வரும் இப்படி வரலாம் சொல்லியிருக்கேன், உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக உங்களுக்கு தர்மமும் வேலை செய்யாது, கர்மமும் வேலை செய்யும். இருக்கிற நிலையிலே தான் இருப்பீங்க, அதை விட டவுனா கூட இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு, மைனஸ் இருக்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்களா? சரி, நடைமுறையில பாருங்கள் ஐயா என்று சொல்லுகிறேன். அவரை யதார்த்தமாக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் சந்திக்கும் போது, வாங்க தர்ம கர்மாதிபதி எப்படி இருக்கிறீர்கள், இதைத்தான் நான் சொல்லி அழைத்தேன். நண்பர், ஐயா நீங்க சொன்னது மாதிரி ஐயா செவ்வாய் திசை வந்துருச்சு சுவாமி, எல்லாமே ரோட்டுக்கு வந்துட்டேன், ஒண்ணுமே இல்ல, ஜெயிக்கவே முடியல, எந்த ரூபத்துல போனாலும் அடுத்து ராகு திசையா நல்லா இருக்கும் ஐயா, சத்தியமாக நல்லா இருப்பீர்கள். அடுத்த திசையினுடைய அம்சம் வேறு. அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறோம், கும்பலகணத்திற்கு 9 கூடிய பாக்கியாதிபதி சுக்கிரன் தான், யோகாதிபதி முதல் தர யோகாதிபதி தான். நான் இல்லைன்னு மறுக்கல, அது லக்னத்திற்கு தான்.
10ஆம் தரம் தொழிற்சானத்திற்கு 6, 8, 12% பெற்றால் எந்த ரூபத்திலும் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கீழ்நிலைக்கு வந்து பிச்சை எடுப்பவர்களை நிறைய ஜாதகத்தை பார்த்திருக்கிறேன். நீங்க பாக்குற மாதிரி உள்ள போய் டீடைலா பார்க்கணும், வெளியாக வெளியாக அப்படியே பாத்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா அதுதான் அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லுவேனே, ராசி கட்டம். ராசி கட்டத்தில் ராஜாவாக வேண்டிய அமைப்பு இருக்கும். நவாம்ச கழுதமைக்குன்னு அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லுவேனே. அப்ப பாருங்க, ஒரு லக்னத்திற்கு பாருங்க 9 குடையும் உச்சமா இருப்பான், 10 குடையும் நல்ல ஆட்சி போட லக்னாதிபதி ஸ்திரத்தன்மை அப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதனுடைய அடித்தளம் எங்க இருக்கிறது, யாரோடு கூடி இருக்கிறான் ராசி கட்டத்தில்? நவ அம்ச கட்டத்தில் பாருங்கள், அந்த நட்சத்திரம் இயக்கிற ஒரு ரிமோட் பாருங்கள், ஒரு 9 பிளானட், அந்த பிளானட்டை இயக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்கள் 27 நட்சத்திரங்கள். அப்ப 27 நட்சத்திரங்கள் தான் இயக்குது கிரகத்தினுடைய 9 பிளானட்டினுடைய அமைப்பையே. இப்ப டிவி இங்க இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்றோம், சேனல் பக்கத்துல நம்ம போய் உட்காந்துருந்தா ரிமோட் உங்ககிட்ட இருந்து வச்சுக்கலாம், நாம இருக்கு முன்னாடி சேனல் உட்காந்து 1, 2 மாத்துவேன். ரிமோட் நீங்க வச்சிருக்கீங்க, பட்டு 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 தட்டிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி இந்த ரிமோட் தான் நவாம்சம். நவாம்ச கட்டத்தில் நல்ல ஒரு பொசிஷனான அமைப்பு அமர்ந்து ராசி கட்டத்திலிருந்து நல்ல கிரகங்கள் கூட்டுக்கலவையாக இருந்தால் ஒரு படிக்கு 4 படி இல்ல 10 படி. இதே கும்பலகணத்திற்கு பாருங்கள், மைனஸையும் சொன்னேன், இதே கும்பலகணத்துக்கு பாருங்கள், நிகழ்ச்சி தொகுப்பின் இறுதி பகுதிக்கு வந்து ஒரே நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். கும்பலகணத்திற்கு பாருங்கள், முதல் தர யோகா, ஒரு ஜாதகம் மிளற வேண்டும் என்றால் அந்த சந்திரன் செவ்வாய் குரு டச் ஆயிடுது, நல்ல சமநோக்காக பார்வையில் இருந்தாலோ இல்லை 3 கோள்கள் ஒருமித்து சங்கமாக இருந்தாலோ இவர்களெல்லாம் குப்பையில் கிடந்தாலும் மாணிக்கம் போன்று, கீழ்நிலையில் இருந்தாலும் உயர்ந்தவர்களை நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். இதே பாண்டவர் சுக்கிரன் செவ்வாய் புதன் கூடி இருந்து, இதே பார் சந்திரனும் செவ்வாயும் சந்திரன் குரு கூடி இருந்தாலும் அந்த பிளஸ் ஆர் மைனஸ் அப் அண்ட் டவுன் இந்த வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்குமா. நிறைய நிகழ்ச்சியினுடைய அமைப்பில் அள்ளி தெளிக்கலாம் என்று நினைக்கிறேன், இருந்தாலும் போதிய நேரம் இல்லை. மீண்டும் அடுத்த வாரம் இதே சங்கரா தொலைக்காட்சியிலே வியாழக்கிழமை காலை 10 to 10:30 மணி வரை நிறைய ஜோதிட ரீதியான கருத்துக்களை எடுத்து வைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னை திருவான்மையூர், அதாவது அடையாருக்கு அருகாமையில் உள்ள திருவான்மையூரில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் என்னை சென்னையிலும் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாரம் கரூரிலையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். மாதம் ஒரு முறை பெங்களூர் விசிட் பண்றேங்க. அடுத்த வாரம் சொல்லும் பொழுது எந்த தேதி என்று சொல்லுகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை சந்திக்கிறேன் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா சார், இன்னும் வர வாரங்கள்ல இன்னும் நிறைய கருத்துக்கள் நீங்க தொடர்ந்து சொல்லணும். ரொம்ப நன்றி சார். என்ன நேர்களே, நம்ம நிறைய கருத்துக்கள் தொடர்ந்து சார் சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு. சோ அடுத்து Sofa set. Wow, very trendy. Neighbors would comment. Dining set. Fantastic. This weekend at Kohl's, friends and family take an extra 20% off. It's time to get ready for the holidays. So deck the halls and trim the tree with 50% off holiday decor. Dress to impress for the school concert. And keep warm with $16.99 hats and $49.99 boots. Then hurry home to cozy up for a family movie night. At Kohl's, friends and family save a little more with an extra 20% off. It's our way of saying thanks, so you can give a little more this holiday. Kohl's.